அவள் தானே எங்கள் புன்னகை. எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருப்பேன்? இங்க பாருங்க, நீங்க போங்க, டேப்லெட் இருக்கு, போட்டா சரியாயிடும். நான் என்ன மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்க முதல்ல போங்க. உங்களை காணனா அத்தை எல்லாரும் தேடுவாங்க. ஆமா, நான் அப்படியே கைய புடிச்சு நடந்து போற குழந்தை பாத்தியா, என்ன தேடுறாங்க. அந்த குழந்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் உங்களை மாதிரி. ஏய், அடம் பிடிக்காத. என்ன, வா, ஹாஸ்பிட்டல் ஓப்பன்ல தான் இருக்கு. போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடலாம். அப்படின்னாதான் காய்ச்சல் சீக்கிரமா சரியாகும். டேப்லெட் போட்டாலாம் சரியாகுது அவ்வளவு சீக்கிரத்துல. உன் உடம்பு அப்படி எல்லாத்துக்கும் கொத்தளிக்குதோ. என்னை பத்தி எல்லாம் தெரியுமோ? என்ன தவிர வேற யாருக்கும் தெரியணும்? ரொம்பதான் அக்கறை. சும்மா சும்மா எதையாவது பேசிட்டே இருப்ப, லொட லொட லொடன்னு. வாடி போலாம். டீயெல்லாம் வேணான்னு இப்படி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா இதை விட என்னென்னமோ பேசுவேன். வரப்போறியா இல்லையா? இப்ப நீ வரல, அப்புறம் நான் தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வரேன். திரும்ப கொண்டு வந்து இங்கே விட்டுறணும். என்ன, நடு ரோட்ல எல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது. நீ பார்த்தா நடு ரோட்ல விடுற மாதிரி இருக்கும். யாருக்கு தெரியும், விட்டாலே விடுவீங்க. அது என்ன அது? ஆமா, இவ்வளவு உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குற, அம்மாக்கு தெரியாதுங்கிற. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். ஓ, சாப்பிட்டீங்களா? அதான் மூஞ்சிலே தெரியுது. நிறைய சாப்பிட்டீங்க போல. ஏன் இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இந்த சாப்பிட்டியா இல்லனா ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன, ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போயிட்டு கொண்டு வந்து விடுற மாதிரி இருந்தா வரேன், இல்லனா அவ்வளவுதான். தேவையில்ல, யாரும் பேச தேவையில்ல. படிச்சிருக்கேன்னு தான் பேரு, மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்ல. சாப்பிடாம எந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஊசி போடுறான்? ஏன் சாப்பிட்டா மட்டும்தான் ஹாஸ்பிடல்ல ஊசி போடணும் ஏதாவது இருக்கா என்ன? அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு? அதான், மூக்கு பொடப்பா இருந்தா அப்படிதான் பேச தோணுமா? உங்களுக்கு மூக்கே இல்ல, நீங்க எதுக்கு பேசுறீங்க? இப்ப எனக்கு மூக்கு இல்லங்கிறதா உனக்கு பிரச்சனையா? அதுவும் ஒரு பிரச்சனை தான். சரி, நான் மூக்க கடையில கூட வாங்கி ஒட்ட வச்சுக்கிறேன். இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, வா போலாம். அதான் சாப்பிடலன்னா ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட மாட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, பசிக்குது. பசிக்கலன்னு சொல்லி அப்படி நடிக்க வேண்டியது, அப்படித்தானே? அதான் இப்ப பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வீட்டுல என்ன சமைச்சாங்க? தெரியாது. சாப்பிட தெரியுமா? சரி இரு, கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன். எங்க கிச்சன்ல எதுவும் இருக்காது. அது எப்படி உங்க கிச்சன்ல எதுவும் இருக்காது நீ சொல்லலாம்? ஏன்னா நைட்ல எங்க வீட்டு கிச்சன் ரொம்ப கிளீனா இருக்கும். அது மட்டும் எப்படி தெரியும் உனக்கு? ஏன்னா கிளீன் பண்ணிட்டு தூங்குறது நான் தான். ஆனா இன்னைக்கு நான் கிளீன் பண்ணல. ஸோ எப்போதுமே நைட்டு கிச்சன் கிளீனாக தான் இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்காது. சரி இரு, ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஆ. என் காக்கா பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டீங்களா? அடியே, என்னவே கலாச்சிட்டல நீ. காக்கா பிரியாணியா? ஆஹா, சரி, இங்க கொஞ்சம் என்ன அண்ணாந்து பாருங்க. அப்பெல்லாம் பார்க்க முடியாது, கிச்சனுக்கு போய் எதை எடுத்துட்டு வரேன்னு நீங்க போய் அந்த வேலையை மட்டும் பாருங்க. இனிமே என்ன பாப்பீங்களா இல்ல பார்க்கத்தான் முடியுமா? என்ன செஞ்சிருக்க வேலை அப்படி இல்ல. என்ன பிரச்சனை? இல்ல, என்ன புருஷனே இல்ல, நீ நானும் பிரிஞ்சுட்டோம், டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இங்க இங்க என் போட்டாலாம் இருக்கு. அதான் ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி கிளன்னு இருக்கா, அதான் கேட்டேன். இப்ப என்ன அந்த போட்டோ வேணுமா? ஐயோ, அதெல்லாம் நான் கேட்கல. நீங்க வேற ஆழ்ந்த சோகத்துல எப்ப பார்த்தாலும் என்னவே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கணும்னு அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருப்பீங்க. நான் எடுத்துட்டு போய் அது தப்பா ஏதாவது? வாய கொஞ்சம் மூடுறியா? அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவேன். சரி, போயிட்டு வரட்டா? போங்க. ஆமா, என்ன சுத்தமா தொடச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப கிளீனிங் மெயின்டைன் பண்றவங்களா இருப்பாங்களோ? சரி, எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது.
இப்ப என்ன பண்ணி அவளுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன்? சரி, இருக்கவே இருக்கு யூடியூப், அதுல எதையோ தட்டி விடுவோம். எதையாவது செஞ்சு எடுத்துட்டு போலாம். நம்ம என்ன 3 நேரமா செஞ்சு கொடுக்க போறோம்? இப்போதைக்கு அவ பசி ஆத்தி அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அவ்வளவுதான். போவோம், ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணலாம். எந்த நேரத்துல தண்ணி? ஐயோ பாட்டி, போச்சு. இப்ப என்ன பண்ணுவ? எப்படி தப்பிக்கிறது? ஐயோ உடம்புலையே. ஐயோ தப்பிக்க வழியே நீ. அங்கேதான் இருக்கு, ஓடிடலாம். என்ன ஏதோ வெள்ளை வெள்ளையா நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கண் நல்லா சிமிட்டி பார்ப்போம். என்ன கண்ணை நல்லா சிமிட்டி பார்ப்போம். அட நம்ம பேத்தி இந்நேரத்துல இங்க என்ன பண்றா? அடியே. ஐயோ கூப்பிடுறாங்களே. ஐயோ இந்த அனிதா எப்படி பேசுவாங்க வேற தெரியலையே. சரி பாட்டின்னு சொல்லலாம். அனிதா. பாட்டி. என்னடி குரல் ஒரு மாதிரி கேக்குது? இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அது பாட்டி, எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதான் ஜில் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு. என்னடா விக்ரம்? ஏண்டி ஜலதோஷம் பிடிச்சிருக்குனே ஜில் தண்ணியா குடிப்ப? இரு நான் சுக்குமல்லி வச்சு தரேன். பாட்டி வேணாம், வராத. ஏண்டி நான் என்ன பொம்பளை தானே? பாட்டி எனக்கு வேகவே காய்ச்சல் பாட்டி, நீயும் உள்ள வந்துட்டேன, பேசாம வேணும். ஐயா ஜில் தண்ணி குடிக்க கூடாதுடி, போட வந்து சுக்குமல்லி வச்சு தரேன். ஏய் ஐயோ தாத்தா வந்துட்டார் போலயே. டே விக்ரம், வசமா மாட்டின போ. வாங்க. இது யாரு இந்நேரத்துல அடுப்படியில? நம்ம பேத்தி தான். உடம்பு முடியலனே சுக்குமல்லி காபி குடிக்க வந்தாளாம். நம்ம பேத்தியா? இருங்க, எங்க போறீங்க? நம்ம பேத்தி மாதிரி தெரியலையே. போச்சு மாட்டின. தாத்தா என்ன தாத்தா நீ? நான் பேத்தி தான், மன்னிச்சியா நீ? என்ன இல்லையே, என் பேத்தி இப்பெல்லாம் சேலையே கட்ட மாட்டா, இப்படி கட்டிருக்க. ஏய் திரும்ப அனிதா. என்ன சேலை கட்டுறதுக்குலாமா படிச்ச? காலேஜுக்கு தான் கரஸ் பண்ணிடாகணும்னு படிச்ச. அடியே காலேஜ் கரஸ் பண்ணனே இப்படி பொம்மை நாட்டி ஆக்கிட்டியடி. பேத்தி பேத்தி தாத்தா இங்க பாரு. இல்லையே என் பேத்தி இல்ல, இது என் பேத்தியே கிடையாது. இது ஐயோ வெக்கமா வருது. என்னது வந்தேன் முடிஞ்சடா விக்ரம். நம்ம பேத்தி இல்ல, அது அழகா இருக்கு. ஐயோ டே விக்ரம், நீ என்ன ரொமான்டிக் ஹீரோவா இருப்பேன்னு பார்த்து ரொமான்டிக் ஹீரோயின் ஆயிருவோம் போல. என்ன பாத்தி? சீக்கிரமா எதுக்கு வந்து அதை முடிச்சிட்டு போ. நீங்க வாங்க. ஏய் விட இல்லையா? ஏய் தாத்தா போங்க தாத்தா. பிரபா வர. ஐயோ கடவுளே, அப்பா முடியலடா சாமி. இருந்தாலும் பொம்பளை வயசுல கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் போல. இன்னும் என்ன? நல்லா இருக்கா? உனக்காக புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். ஏங்க எனக்கு சாப்பாடு கேட்ட ஒரு பாவத்துக்காக இப்படியாங்க இறங்குவீங்க? கேட்டது யாரு? அதான் எல்லாம் ஓகே. ஹாஸ்டல் எப்படிங்க கிடைச்சது? அதெல்லாம் தெரியல, போற போக்குல கிடைச்சிருச்சு. சாரிலாம் உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பேசாம படுத்து தூங்கறத விட்டுட்டு எதுக்குங்க இப்படிலாம் பண்றீங்க? உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நான் பார்க்கணும்ல. ஐயோ என்னால முடியல. வீட்டுல 2 பேர் இருக்காங்களே, உங்கள தாத்தா பாட்டியா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான், கொஞ்சமாவது என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு என்னோட அவஸ்தையை புரிஞ்சுட்டு வேலைக்கு போகாம இல்ல. இன்னும் உங்க தாத்தா நீ சைட் வேலை அடிக்கிறாரு தெரியுமா? எங்க தாத்தா சைட் அடிச்சாரா? ஐயோ எங்க தாத்தாக்கு அப்பெல்லாம் புத்தி கிடையாது. நான் நினைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. இழுச்சாங்க. உங்க பாட்டி நிலைமை கொஞ்சம் கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. என்ன அது எப்படி வேற ஒரு பொண்ணுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு? அப்ப நீங்க பொண்ணா? இல்ல இல்ல தாத்தா கண்டுபிடிச்சாரு. அத சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னால முடியலங்க. இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். வீட்டுல பிரெட்டும் ஜாமும் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு வரேன், போலாம். முதல்ல போய் காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இதுல ஒரு டியூட் போடலாமே. டியூட்டா? என்ன? இல்ல ஒரு பாட்டு போட்டா நல்லா இருக்கும். அதான் லவ் ரொமான்ஸ் பண்றவங்களுக்கு தான் பாட்டா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பாட்டு இல்லையா? இங்க பாருங்க, ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? அது இல்ல எனக்கு ஒரு டவுட். சொல்லு சொல்லு. நீங்க பிளாக்கா இருக்கீங்க, ஆனா உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, அது எப்படி? அதுக்கு நீ அட்மினை தான் கேட்கணும். ஏய் டைம் ஆகுது, ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரம் பாட்டு போட சொல்லு. ஆனா
அந்த கெட்டப்பெல்லாம் விட இதுல நல்லா தான் இருக்கீங்க. அப்படியா? ம். எனக்கொரு சிநேகிதி சிநேகிதி தென்றல் மாதிரி நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி. காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் பிரெட்டையும் ஜாமையும் சாப்பிட்டுட்டு வரேன். கிளம்பலாம். ம். சரண், தலைவலிக்குதுன்னு சொன்னேன். டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, படுத்து தூங்கு. ஏன் முழிச்சிட்டே இருக்க? ரொம்ப முழிச்சா தலைவலி வந்துடும். தூங்கு. ஐ வில் டேக் கேர். நான் உன்னை கேர் பண்ணுறதுக்காக எதுவும் பேசலை. இனி நான் கேர் பண்ணாலும் அது உனக்கு பிடிக்க போகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தானே. ஆஃபீஸில் டே டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. இதில் தலைவலி காய்ச்சல் எல்லாம் வரதான் செய்யும். உடம்பு பார்த்துக்கணுன்னா நிம்மதியாக அதை பற்றி யோசிக்காமல் படுத்து தூங்கு. அதை தான் சொன்னேன். ஸோ படுத்து தூங்கு. குட் நைட். இனிமே உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். நேற்று கேட்டதுதான் லாஸ்ட். ஆனா என்னைக்கா இருந்தாலும் என் காதல் உனக்கு மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும். காதல் எனக்கானது தான். ஆனால் காதலிச்சின் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் எல்லாமே நடந்துருமா? காதலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. அதுதானே கேட்குறேன். அது எனக்கு புரியல. அது உனக்கு புரியவே வேணாம். நீ அப்படியே இரு. நான் இப்படியே இருக்கேன். உன்னை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அரைங்குறையமா ட்ரெஸ் போட்டு நிக்காதுன்னு. என்னடி இது? ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் என்ன சியாக்கா போட்டு தயாரிச்ச பிளவுஸா? என் பொண்டாட்டி எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும் இல்லையா? அப்புறம் பாத்துக்கு நான் புருஷங்கத்தை காட்ட வேண்டியது வரும். இல்ல சத்திரியன். பின்னடி எதுக்கு அப்படி சாரி கட்டியிருக்க? டேய், இது நேத்து தான் ஸ்ட்ரெச் பண்ணேன். சரி கட்டி பார்க்கலாமே கட்டி பார்த்தேன். ஏன் நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. நல்லா சொல்லல. சரி தூங்காம எதுக்கு பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்க? நீ எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வரல. அப்ப எனக்கும் வரல. எனக்கு பாத்ரூம் வருது. நானும் வரட்டுமா? எச்சி ஆள பாரு, பாத்ரூம் வருதுங்கிற நானும் வரட்டுமா? என்னடி நீ? ஐயோ, என் மாமியார் என்னதான் பெத்து வளர்த்து விட்டாங்கன்னு தெரியல. நீ என்னமா பண்ணு போ. அப்போ மகேஷ், என் அக்கா தானே நிக்கிறாங்க. இல்ல தத்து எடுத்துட்டீங்களா? டேய் பாருடா, என் அக்கா தானே. உன் அக்கா தான். இப்பதான் பாக்குறியா? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ரெண்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. அழுகுறானா? டேய், அகைன் உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமா? தெரியல. சரணும் சரியா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். என்னன்னு தெரில. சரி அவங்க அங்கே நிற்கிறாங்கன்னா சரண் ரூமில் தான் இருப்பான். நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன், நீ போய் அவங்ககிட்ட பேசு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என் மூலமாக தான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருது, ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிஜமாவே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை தான்டா. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரெண்டு பேரும் ஓயாமல் சண்டை போட மாட்டாங்க. எனக்கு என்னமோ சரணை அன்னைக்கு ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிட்டுச்சுல ஹாஸ்பிட்டலில் வச்சு, அந்த குழந்தை தான் ப்ராப்ளமோன்னு தோணுது. இந்த டவுட் எனக்கு அன்னைக்கே இருந்துச்சு. நான் கூட உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சரண் கிட்ட பேசினா உண்மை என்னன்னு தெரியும். நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன், நீ போய் அவங்ககிட்ட பேசு. ம். உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் அந்த அளவுக்கு இப்போ வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கு ஏன்டா அது புரியல? உனக்கு வலிக்குது இல்லையான்னு தெரியல, எனக்கு தானே வலிக்குது. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற அளவுக்கு என்ன தோண வச்சுட்டேன். எனக்கு குழந்தை வேணும்னா உன்கிட்ட தானடா சரண் வந்து நிற்க முடியும். அது ஏன்டா உனக்கு புரியல? எத்தனை டைம் என்ன அவாய்ட் பண்ணேன். இனிமே என்ன தொடாத சரண், எனக்கு எது பிடிக்கல. நீ என்ன ஆசை
நம்ம எப்போ சண்டை போட்டாலும் உடனே நைட்டுக்குள்ளே பேசி சமாதானம் ஆயிடணும். ஏன்னா நீ பேசாமல் இருக்கிறது உன்னால எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் நீ பேசாமல் இருக்கிறத தாங்கிக்கவே முடியல. ஏன்னா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இல்லையே, இப்ப அது மாதிரி இல்லையே. நான் ஏங்கினது எல்லாமே இதுக்காக தானே. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எக்ஸ்பெக்ட் பண்ற எந்த விஷயமே அவளுக்கு கிடைக்கலன்னா அவ அந்த லைஃப வாழ்றதே வேஸ்ட் தானே. என் குழந்தை மாதிரி நினைச்சனே, என் முதல் குழந்தை மாதிரி நினைச்சனே, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் ஆக்கிட்டே. இனி தானே நான் அழுதேதான் சாகணுமா? குழந்தை எனவே உன்னை நான் நினைத்தேன். உலகம் வணங்கும் பொழுதின் மடமை உணர்ந்தேன். மாற்றிட என்னை மாற்றிட இந்த பூமியை நினைக்க காதலே நீ மாறினாய் இதை எங்கு நான் உரைக்க என்னை ஏற்றிடு, உன்னை ஊற்றிடு, உயிரேற்றிடு. சந்தியா, எடுத்துலாம். என்னடி எனி டைமும் அழுதுகிட்டே தான் இருக்க? நான் பார்க்குற நேரம்லாம் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிற. ஏதாவது ஒரு இதுன்னு அழுதுகிட்டே இருக்க. என்ன அகைன் உனக்கு சரணுக்கு சண்டையா? எனக்கு ஏண்டி கல்யாணம் பண்ணி வச்சிங்க? ஏய், என்னடி இப்படிலாம் பேசுற? கல்யாணம் பண்ணாம ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டே இருந்திருந்தா நான் ஏண்டி இப்படி அழுதுருக்கணும்? பிடிக்கலடி, சுத்தமா பிடிக்கல. வெறுப்பா இருக்கு வாழ்க்கையே. எங்க சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. இப்படி என் வாழ்க்கையை முள்ள மேல தள்ளி விட்டுட்டீங்களே. எந்திரிக்கவும் முடியாம நிக்கவும் முடியாம வழியில கடந்து துடிக்கிறேன்டி. ஏய், எதுக்கு இவ்வளவு எமோஷனலி பேசுற? என்னாச்சு? தேவையில்லாத பேசிட்டாரா சரண்? என்ன ப்ராப்ளம்? எவ்வளவு சண்டை வந்தாலும் வெளியே ஒரு மூச்சு கூட விடாம அமைதியா எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவீங்க. என்னடி ப்ராப்ளம்? எனக்கே தெரியலடா, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கு முன்ன மாதிரி இருக்க முடியலடா. சரி, அல்லாம பொறுமையா பேசு. நம்ம பொறுமையா பேசலாம். அல்லாத இப்பெல்லாம் அவ ரொம்ப மாறிட்டா தெரியுமா? ரொம்ப நிறைய மாறிட்டாண்டி. முட்டு மாதிரியாவே இல்ல. அவன் பண்ற சின்ன சின்ன விஷயத்தை கூட என்னால தாங்கிக்க முடியல. அது எனக்கு தெரியுதுடி. ஆனா படுபாவி அவனுக்கு ஒண்ணுமே புரியலடி. அப்படியே சைக்கோ மாதிரி இருக்கா. மதியானம் அவனுக்கு எனக்கும் ஆபீஸ் பாத்ரூம்ல சண்டை வந்துருச்சு. அப்போ நான் பேச பேச எப்படி தெரியுமா நின்னுட்டு இருந்தா? என்னால பதில் பேச முடியலடா. அந்த இடத்துல அவன் முன்னாடி ரொம்ப கேவலமா நின்னுடா. ரொம்ப கேவலமானவனா நின்ன. என்னால பதிலே சொல்ல முடியல. அசிங்கமா இருக்கு. சரி இரு. இங்க பாரு, என்ன பாரு. கல்யாணம் ஆன எல்லாரோட வாழ்க்கையிலுமே இது ஒரு ஸ்ட்ரகிள்ஸா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் இதை வெளியே சொல்லுவாங்க, ஒரு சிலர் இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்மளை விட பொண்ணுங்களுக்கு தாண்டா ஃபீலிங்ஸ் அதிகம். அதாவது நான் உனக்கு இந்த இடத்துல ஒரு தம்பியாக இருந்து பேசலை, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து தான் உனக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உன் தம்பியாக இருந்து பேசுனேன்னா அது தப்பாக போயிடும். என்றைக்குமே நம்ம அண்ணன் தம்பியே இருந்தது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட பாண்டிங். சரி, நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற? உனக்குள்ளே ஏதாவது ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமா? தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கவா? என்னை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, லைஃப்னா அது மட்டும் இல்லடி, அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு. ஆனா அதுலதான் இங்க நிறைய பேருக்கு ப்ராப்ளமே வருது. எனக்கும் அதுல தாண்டி பிரச்சனையே. சந்தியா, என்ன சொல்ற? ஏண்டி, எனக்கு இருக்கிற ஆசை, ஏக்கம், அன்பு, பாசம், இது எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட தானடி எதிர்பார்க்க முடியும். இந்த விஷயத்தை அவன்கிட்ட தானடி எதிர்பார்க்க முடியும். நான் எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் அவன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன அவனுக்கு பிடிக்கலையா, இல்ல அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எதுவுமே எனக்கு தெரியல. அவன் கலை பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் சண்டை வரும்போது கலையோட அம்மா வச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை என்ன பெருசா எடுத்துக்கல, அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆனா இப்போ அவன் என் கூட வாழாம என்ன கஷ்டப்படுத்துறாண்டி.
அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுத்துட்டா அவன் ஏன் சரண் ஆயிடுவான். அவன் ஏன் பழைய நிலைமைக்கு வந்துடுவான்னு நினைச்சு அவன்கிட்ட எப்பெல்லாம் ஆசையா நெருங்கிறனும் அப்பெல்லாம் நான் வெயிட் பண்றான். என்ன ரொம்ப காயப்படுத்துறான். ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும் நினைச்சது முட்டாள்தனமாடி. அவன் ஏண்டி அதை புரிஞ்சுக்கல. என்னால முன்ன மாதிரி இருக்க முடியலடா. கலை இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இன்னைக்கு ஃபுல்லா நான் கலையை பார்க்கவே இல்லை. எதனால என்ன எது தெரியல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல என்னால அவகிட்ட ஆம்பளையா இருக்க முடியலடா. அவகிட்ட என்ன சொன்னா என்ன கேவலமா நினைச்சிருவாளோன்னு பயமா இருக்குடா. அதனாலதான் அவளை நான் அவாய்ட் பண்ணேன். இனிமே அவ விருப்பம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். குழந்தைய பிறக்கலனாலும் பரவாயில்ல, அவ பாட்டுல இருக்கட்டும், நான் என் பாட்டுல இருந்துக்கிறேன். திரும்ப திரும்ப அவகிட்ட அசிங்கப்பட விரும்பலடா. டேய் பைத்தியமாடா நீ, அவங்க உன் பொண்டாட்டிடா. ஒன்று புரிஞ்சுக்கோ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளதான் பர்சனல்லாம் இருக்கும் சரியா? அதை நீங்க தான் பேசி சரி பண்ணணும். இன்னொரு ஆளெல்லாம் உள்ள நுழைக்க கூடாது. சரி, உன் ப்ராப்ளம் என்னன்னு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் நம்ம செக் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் போற அளவு கடையே நிலைமை ஆயிடுச்சு. வேணாண்டா, இருக்கட்டும். எனக்கு கலை கலை மட்டும் கூட இருந்த போதுண்டா. கலை கலை இல்லாம என்னால இருக்கவே முடியல. எப்படி அவன் மேல இவ்வளவு பாசம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சந்தியா விட கலை மேல அவ்வளவு பாசம். என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடும் போதல்ல என் குழந்தைய என்ன அப்பான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல்டா. அதனால என்னால கலை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. சரண், அது உன் குழந்தை இல்லடா. உன் குழந்தை உனக்குன்னு உரிமையான குழந்தைனா டேய் நீ நீ பெத்துக்கிறதாண்டா. உன் பொண்டாட்டி வயிற்றுல வளர்றதாண்டா குழந்தை. ஆனா ரொம்ப பாசம் வச்சுட்டேனே. இப்போ உன்னோட ப்ராப்ளம் உன் கூட அவர் வாழ மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதா, இல்ல சரண் கலை மேல பாசம் வைக்கிறதா? லைஃப்ல அது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா அவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு, இல்லைன்னா அப்படி இழந்துருவானோன்னு பயமா இருக்கு. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டுதான் எப்படியாது நான் கன்சீவ் ஆகி அவன் குழந்தைய நான் பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு அவன் என் கூட வாழ மாட்டேங்கிறான். அதனால எனக்கு எனக்கு இந்த விஷயத்துல விருப்பமே இல்லாம போயிடுச்சு. இப்போ அவன் தனியாவும் நான் தனியாவும் தான் இருக்கும். யாரும் வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. அதை என்ன சொல்ல வச்சுட்டா. காலையில இந்த விஷயத்துக்காக என்ன சண்டை போட வச்சுட்டா. என் அன்பு புரிஞ்சுக்கிறாதவன், என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவன், இது எதுக்குமே அவன் இல்லாதவன். அப்புறம் எதுக்குடி அவன் எனக்கு? அப்புறம் எதுக்கு? பார்த்ததும் மண்ணாளிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை. எதிர்காற்றிலே கொடை போலவே சாய்ந்தேன் என்று எழவே இல்லை. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை. காதலில் கரைவதும் ஒரு சுகம். எதற்கு பார்த்தேன் என்று இன்று புரிந்தேனடா. என்னை நீ ஏற்றுக்கொள் முழுவதும். பேசுனியா? சரண்ட்ட பேசுனியா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதும் எனக்கு புரியல. எப்படி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதும் எனக்கு புரியல. இது வரைக்கும் எவ்வளவோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ப்ராப்ளம் ரொம்ப கிரிட்டிக்கலான்னு தோணுது. ஏன்னா இது அவங்களோட பர்சனலே தாண்டி இது கொஞ்சம் வேற மாதிரி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை பண்ணலாமா? என்ன ஐடியா? எனக்கு இந்த ஐடியா தாண்டி வேற எந்த ஐடியாவும் தோணல. எனக்கு சந்தியாவுக்கு குழந்தை பெத்துக்க வைக்கணும். சரணை சேம் டைம்ல மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்து டக்குனு அந்த குழந்தைகிட்ட இருந்து பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்றது ஒரு பாவமும் கூட. ஏன்னா அந்த குழந்தையும் அப்பா இல்லாத குழந்தை. சரணும் குழந்தை இல்லாத தவிப்புல தானே கலை மேல பாசம் வச்சாரு. இது ரெண்டு பேத்துக்குமே ப்ராப்ளம் இல்லாம ஸ்மூத்தா முடிக்கணும்னா நான் சொல்ற பிளான் தான் கரெக்டா வரும். என்ன? அது இன்னைக்கு நைட் பண்ணா சரியா வராது. நாளைக்கு நைட்டு முதல்ல பிளான் என்னன்னு சொல்லுடி. சொல்லுவேன், ஆனா திட்டுவியோன்னு பயமா இருக்கு. ரூம்ல வச்சு சொல்லட்டுமா? திட்டுவனா? அப்போ ஏதோ வில்லங்க மாதிரி யோசிச்சிருப்ப போல. சரி பார்ப்போம். என் அக்கா என்கிட்ட அழுது பேசும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? சரி சரி, இப்போ நீ எதுக்கு அழுகுற? பேசாம இரு. உன்னை அழுகை நிற்க நிறுத்த வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும். இல்லடா,
அவங்க 2 பேத்தையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அவ இவ்வளோ உடஞ்ச அழுதல நான் பார்த்ததே இல்லை. சரண் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் மகேஷ். சரியா? எனக்கு ஒரு துணியா இருப்பல்ல. ஏய் லூசு மாதிரி பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பார்த்துக்கலாம். அழுகக்கூடாது, நான் இருக்கேன்ல. சரியா? சரி வா போகலாம். என்ன டேப்லெட் இது? இது வரைக்கும் நான் பார்க்காத டேப்லெட்டா இருக்கு. திடீர்னு லாஸ்ட் 2 டேஸா ரூம்ல இருக்கு. என்னவா இருக்கும்? யார் யூஸ் பண்றா? நம்ம ரூம்ல இருக்கு, நம்ம யூஸ் பண்ணல. அப்ப விஜய் யூஸ் பண்றாரா? இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணுமே. நெட்ல சர்ச் பண்ணா கண்டிப்பா கிடைக்காது. இந்த டேப்லெட் எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணலாமா? கனி என்னடா? அப்பா இன்னும் வரலையா? இவரையும் என்ன வீட்டுக்கு வராம இருக்காரு. சோ என் பயத்தை ரொம்ப அதிகப்படுத்துறாங்களே. அப்பா ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு, அதான் வந்திருக்க மாட்டாரு. வெயிட் பண்ணா கண்டிப்பா அப்பா வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு. வாயாடி, யார வேணா நடிக்கலாம் உன் வாயை தவிர. அது சாக்லேட் இல்ல, அது கசக்கிற மாத்திரை. மாத்திரனா போதும் ஓடிடுவா. இல்லையே, இது என்ன டேப்லெட்னு கண்டுபிடிக்கணும். திடீர்னு வீட்டில் இருக்கு. சரி, இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இவர் ஏன் இந்த வீட்டுக்கு வரல? முதல் இதை கண்டுபிடிக்கணும். ஓ மை காட், டைம் ஆக ஆக பிபி எதிரி செத்துரும். என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியலையே. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஹலோ, நீயா? பயந்துட்டேன். ஹலோ சொல்லு. என்ன நிறைய டைம் கால் பண்ணிருக்க? சாரி, அட்டன் பண்ண முடியல. ஆமா, என்னடா நீ அட்டெண்ட் பண்ணுவியா? பிஸியா இருந்துட்டேன். எது கால் பண்ண சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னேன், அதை என்ன நீ பண்ணிட்டு இருக்க போல? ஏய், அதுக்கான நேரம் வரும்போது தான் நான் அதுக்குள்ள இறங்க முடியும். இன்னும் உனக்கு நேரம் வந்துட்டு இருக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. நீ சீக்கிரமா அங்க போகணும். போனாதான் நான் இங்க வேலைகளை நடத்த முடியும். ஷேர் இருக்குன்னு 2 பேரும் மனசுக்குள்ள பேசி வச்சிருந்தது தானே? புரியுது, ஷேருக்காக மட்டும் கிடையாது. ஆதிரவ நான் உன் சைட லவ் பண்ணதுனாலேயும் தான். அதுக்காக தானே பேசி வச்சிருந்தோம். சீக்கிரமா அத பண்ணு. சரி ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க கேட்ட ரிசல்ட் வந்தாச்சு. டாக்டர், இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் டிஎன்ஏலாம் எடுக்க மாட்டேன். அதுவும் டிஎன்ஏ எடுக்க வேண்டியவரை அட்மிட் பண்ணிட்டீங்க. இன்னொரு பிளட்டு நீங்கள் கொண்டு வந்ததுனால நான் பண்ணேன். ஆனால் அவங்களும் இதில் சம்மந்தப்படணும். ஆனால் அது யாருன்னு நீங்கள் சொல்லலை. ஓகே, இருந்தாலும் டிஎன்ஏ எடுத்திருக்கேன். அதுக்காக தான் பணம் கொடுத்துருக்கேன் டாக்டர். பணம் இல்லாமல் ஏதாவது பேசுவேண்ணா? ப்ளீஸ் சீக்கிரமாக ரிசல்ட் சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொண்டு வந்த பிளட் சாம்பிளோட இவரோட பிளட் சாம்பிளும் ஒத்து போகுது. ரெண்டுமே சேம் பிளட்டு. அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, அந்த குழந்தையோட பிளட்டும் இவரோட பிளட்டும் ஒத்து போகுது. 2 பேரோட டிஎன்ஏவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. டாக்டர் நிஜமாவா? ரிப்போர்ட்டை பாருங்க டாக்டர். 2 டிஎன்ஏவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, இது எதுக்காக என்ன பர்பஸ்க்காக எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்னதுனால தான் நான் டிஎன்ஏ டெஸ்ட்டே எடுத்தேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஓகே, நான் வரேன். ஓ மை காட், அதனால தான் அப்படி ஒரு உணர்வு 2 பேத்துக்குள்ள இருந்துச்சா? அப்போ அந்த குழந்தை விஜயோடது தானா? நல்ல வேலை, எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் கண்டுபிடிச்சு இதை சரி பண்ணேன். ஓ மை காட், இக்காரணத்தை கொண்டு இவங்க 2 பேரையும் சேரவே விடக்கூடாது. நான் இவ்வளோ வருஷ காலமா கஷ்டப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அது யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சாதானே சேருவீங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுல, தெரிய வேண்டியது எனக்கு தானே. தெரிஞ்சிருச்சுல, எப்படி நீங்களாம் ஒன்று சேர்றீங்கன்னு நான் பார்க்குறேன். விஜய், அவ்வளோ சீக்கிரத்தில் உன் குழந்தை கூட உன்னை ஒன்று சேர விட்டுருவேனா? எனக்கு நீயும் வேணும், உன் ப்ராப்பர்ட்டி வேணும், உன் பொண்டாட்டியை நான் பழி வாங்குறது எனக்கு வேணும். அதனால் பிரிஞ்சு போன இந்த குடும்பம் பிரிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். நிஜமாகுமோ
அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீடு வரைக்கும் வந்து விட்டாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு எப்படியா? இல்ல ரொம்ப குளிருதுல அதான். எனக்கா உங்களுக்கா? ஆ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ எதுக்கு மறுபடியும் கிச்சனுக்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இல்ல அப்படியே இங்க இருந்தே மெல்ல மெல்லமா கூட்டிட்டு இறக்கி விடுங்க, எனக்கு நடந்து வர தெரியும். அப்ப பெட்ரூமுக்கு போலாமா? எது? இல்ல உன்னை கொண்டு போய் படுக்க வைக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ வேற மாதிரி கேட்டுச்சு. இப்போ எதுக்கு பல்ல காட்டுறீங்க? இல்ல வேற எதுக்குன்னு சொன்னீங்களா அதான். ரொம்ப விளையாதீங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? கொண்டு போய் பெட்ரூம்ல இறக்கி விட்டுட்டு போங்க. அப்போ ஓகேவா? கொன்னுடுவேன், இறக்கி விடுறா ராஸ்கல். போலாம். சரி, மாத்திரைலாம் அங்க வச்சிருக்கேன், ஒழுங்கா எடுத்து போடு. என்ன சாப்பிட்டுட்டு எடுத்து போடு. இன்னைக்கு மாதிரி லூசு மாதிரி தூங்காது. இங்க ரொம்ப தெளிவு. என்கிட்ட பேசலைன்னா உனக்கு அந்த நாளே ஓடாதுல்ல. வந்தீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்க, வீட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு, அவ்வளோதான், ஓகேவா? கிளம்புங்க. போயிட்டு வரேன். போங்க. இல்ல ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, அதான் போகணுமான்னு. இங்க என்ன பொண்ணா? நியாயமான கேள்விதான். ஆனா ரோட்ல நாய் துரத்திருச்சுன்னா? உங்களை ஒரு பேய் கூட துரத்தாது, போங்க. இல்ல உனக்கு பயமா இல்லையா? நான் இங்க இருக்கட்டுமா? இவ்வளோ நாள் இந்த ரூம்ல தனியாக தானே தூங்கினேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, நீங்க போங்க. இல்ல ஹெல்ப்புக்கு ஏதாவது தண்ணி கிண்ணி வேணும்னா? இன்னைக்கு எங்க வீட்டில் ஆள் இருக்காங்க, போயிட்டு வாங்க. இல்ல போகணுமா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்க வந்து நான் சாப்பிடேன்னு தெரிஞ்சவனையும் என் பாட்டி தாத்தாவை சமாளித்து எனக்காக லேடி வேஷம்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஊசிலாம் போட வச்சு திரும்ப வீட்டிலே கொண்டு வந்து விட்டதுக்கு இது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற என்ன வேணும்? ஒன்று வேணும். என்ன? கொடிய விட்டு கொதிச்ச மல்லிகையே, ஒரு மணி சிரிச்சு பேசறியே, வாயமென வாய வச்ச வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு, விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. இதுதான் நான் கிஸ் பண்ணது தப்பா இருந்தா சாரி. போயிட்டு வரேன், உடம்பு பார்த்துக்கோ. வேணாம், ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இங்கே தூங்குங்க. வேணாம், நான் போயிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கே தூங்குங்க, பார்த்துக்கலாம். நிஜமாவா? அடியும் போல சிவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல.